வண்டி எடுங்க. ரகுராம் எதுக்கு போன் பண்றான்? ஒரு நிமிஷம் இருங்க. ஈச்சட்டியில வச்ச கறிக்கட்டையெல்லாம் ஏன் வெடிக்கலன்னு ரொம்ப குழம்பி போயிருக்க போல. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. என்னத்தை கொண்டு வந்து வைக்கிற? கறிக்கட்டங்க ஐயா. இதை யார் உன்கிட்ட கொடுத்து இதுல வைக்க சொன்னது? அது ஐயா, அது வந்து புவனேஸ்வரி தானே கொடுத்து விட்டா? ஆமாங்க ஐயா. அதை இங்க வைக்காத, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, இங்க பாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே சைலண்டா இருக்கணும். இத நான் உன்கிட்ட இருந்து வாங்கின விஷயத்த நீ புவனேஸ்வரி கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ஐயா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்க ஐயா. நீ அந்த பொம்பளை கிட்ட கொடுத்த கறிக்கட்டையெல்லாம் நான் வாங்கிட்டேன். அத நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நியாயமா அத நான் என்ன பண்ணேன்னு நீ கேட்கணும். நீ இப்ப இருக்கிற அதிர்ச்சியில உன்னால கேட்க முடியாது. உனக்கு கோயில்ல தாம்பூல பை கொடுத்தாங்கல்ல, ஆமா, அதுக்கு இப்ப என்ன? இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்ப கூட அதுக்கு என்ன இப்போன்னு கேட்டுக்கிட்டு இருக்க போனா? அந்த பை இப்ப எங்க இருக்கு? கார்ல முன்னாடி தான் இருக்கு. நீ இன்னும் 10 செகண்டுக்குள்ள கார்ல இருந்து வெளியே வரலனா காரோடைய வெடிச்சு செதறிடுவேன். அண்ணே, தாம்பள மேல பாம்பு இருக்குண்ணே, இறங்குங்கண்ணே. ஐயோ, ஆமா, சீக்கிரமா. அதுக்கப்புறம் காலத்துக்கும் இவங்களுக்கு வரி போட முடியாது. அந்த பரிகாரத்தை நான் பண்றேங்க. இல்ல தம்பி, அது ரொம்ப சிரமமான பரிகாரம். எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். இந்த பரிகாரம் பண்றதுக்கு கடுமையான விரதம் கடைபிடிக்கணும். 48 மணி நேரம் விரதம் இருந்து நீர் ஆகாரம் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப சிரமமான காரியம். சரியா விரதம் இருக்கலனா நேர்த்தி கடனை முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. நேர்த்தி கடன் தடப்பட்டா காலத்துக்கும் வரி போட முடியாது. இல்லங்கய்யா, நிச்சயம் குலதெய்வம் எனக்கு அருள் புரியும். நான் அந்த பரிகாரத்தை பண்றேங்க. என்னடா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களேடா, வேணாண்டா. இல்ல அத்தை, இது மாதிரி அவ பேரை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த பரிகாரத்தை செஞ்சே முடிச்சிருவேன். நேர்த்தி கடன் பண்ண போறியா? பாப்போம். பூசாரி, வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நேர்த்தி கடன் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. சரி தம்பி, நேர்த்தி கடன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வரி வாங்கிக்கிறோம். வாங்கப்பா போலாம். அம்மா, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்மா. எதுக்கு அப்படி சொல்றீங்க? ரகுராம் வீட்டு வாசல்ல வச்சு, அதுவும் ரகுராம் முன்னாடியே அவன் மருமகன் கொடுத்த பணத்தை துணிச்சலா தட்டி விட்டியே. எனக்கு கூட அந்த தைரியம் வந்திருக்குமான்னு தெரியலம்மா. அத பாக்குறப்ப எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுமா. அந்த ஆளால என்னை என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணு இல்லாததை சொல்லலையே.
அந்த ஆளோட மருமகனுக்கு இருக்கிற தகுதி தானே சொன்ன. ஆமா, இப்ப எதுக்கு அந்த கதிரை டார்கெட் பண்ற? அண்ணே, அந்த ரகுராம எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரகுராமால அவனோட மக கண் கலங்கினா அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா அந்த ரகுராம பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரியலையேம்மா. நீங்க ரகுராம பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். இந்நேரம் அந்த ஆள் வீட்ல ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கும். அம்மா, ஒரு செகண்ட்ல இவ்வளவுலாம் யோசிச்சிருக்கியம்மா. சூப்பர்மா. அந்த கதிரை குலதெய்வம் கோயிலுக்கு வரி கொடுக்க விடாம பண்ணணும்னு நீ நினைச்ச. ஆனா அந்த நினைப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த பூசாரி பரிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த கதிரும் பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டானே. விட்டா பண்ணிடுவான் போல இருக்கு. அப்போ நாம எதுக்கு இருக்கோம்? அப்படியெல்லாம் விட்டுடுவோமா என்ன? அம்மா போனா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா, நான் அதை கரெக்டா செஞ்சிடறேன். இந்த தடவை செய்ய போறது நாம இல்ல, செய்ய வைக்க போறோம். யார? பார்வதி வச்சுதான் செய்ய போறோம். பார்வதியை வச்சா எப்படிமா? சொல்றேன்னு. மடி, உன்னை அசைச்சிக்கவே முடியாதுமா. அந்த பரிகாரத்தை பண்ண போற கதிரை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு.